நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுமே காரைக்குடி தொகுதியில போட்டியிட போவதாகவும் அறிவிச்சிருக்காரு. இந்த வீடியோல நம்ம காரைக்குடி தொகுதியில போட்டியிடுற சீமான் அவர்களுக்கான பிளஸ் மைனஸ் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் குறித்தும் நம்ம பார்க்க போறோம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் 2016 கடலூர்ல போட்டியிட்டவர். 2021 திருவொற்றியூர் தொகுதியில போட்டியிட்ட சீமான் இந்த முறை காரைக்குடி தொகுதியில போட்டியிட்டாரு. காரைக்குடி தொகுதி பொதுவா அந்த தொகுதி எப்படிப்பட்டது, காரைக்குடி தொகுதியில சீமானுக்கு பிளஸ் மைனஸா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத தான் நம்ம இனிமே பார்க்க போறோம். காரைக்குடி தொகுதியில சீமானுக்கு பிளஸ் மைனஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி காரைக்குடி தொகுதி பத்தி ஒரு பேசிக்கான விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சிவகங்கை மாவட்டத்துல இருக்கிற ஒரு தொகுதியா காரைக்குடி தொகுதி இருக்கு. காரைக்குடி தொகுதியில காங்கிரஸ் 5 முறை வெற்றி பெற்றிருக்காங்க, அதிமுக 4 முறை வெற்றி பெற்றிருக்காங்க, திமுக 3 முறை வெற்றி பெற்றிருக்காங்க, பாஜக தமாக ஒவ்வொரு முறை வெற்றி பெற்றிருக்காங்க. பொதுவா நம்ம பார்த்தோம்னா தொகுதி ஒரு காங்கிரஸ் அதிமுகவுக்கு ஒரு சாதகமா இருக்கிற ஒரு தொகுதியாகத்தான் காரைக்குடி தொகுதி இருக்கு. காரைக்குடி தொகுதியில போட்டியிட்ட பிரபலங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டைரக்டர் ராமநாராயணன் போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காரு. பாஜகவை சேர்ந்த எச் ராஜா போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காரு. பழக்கருப்பையா போன்றவர்கள் போட்டியிட்டு தோல்வி தழுவியிருக்காங்க. அப்படின்னு ஓரளவுக்கு மக்கள் மத்தியில அறிமுகம் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே இந்த தேர்தலில் போட்டிட்டு இருக்காங்க. 2021 அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, காங்கிரஸ் கட்சி சார்பா மாங்குடி அப்படிங்கிறவரு வேட்பாளரா போட்டியிட்டாரு. அவரை எதிர்த்து ஹெச் ராஜா பாஜக சார்பில் போட்டியிட்டாரு. அவரை விட கிட்டத்தட்ட ஒரு 21,500 வாக்குகள் பெற்று மாங்குடி வெற்றி பெற்றாரு. இதுல நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, அமமுக சார்பில் போட்டியிட்ட தேர்போகி பாண்டி அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட ஒரு 45,000 வாக்குகள் அப்படிங்கறத கடந்த முறை வாங்கியிருந்தாரு. அது ரொம்பவே கவனிக்கப்படக்கூடிய விஷயமா கடந்த தேர்தலில் இருந்தது. 2026 அங்க யார் யார் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒருவேளை அந்த கூட்டணி காங்கிரஸ்க்கு கொடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. காங்கிரஸ் யார் கூட கூட்டணி போறாங்க, திமுக கூட்டணிக்கு வராங்களா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இப்போது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அப்படின்ற பட்சத்துல திமுக கூட்டணிக்கு வந்தா காங்கிரஸ் கண்டிப்பா அந்த இடத்தை கேட்பாங்க. மாங்குடி சிட்டிங் எம்எல்ஏ அவருக்கு மீண்டுமே சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. திமுக ஒருவேளை திமுகவே போட்டிட்டாங்க, ரொம்ப காலமா இந்த தொகுதியில போட்டியிடல அப்படின்ற பட்சத்துல திமுகவே போட்டிடுறாங்கன்னா, திமுகல ஜோன்ஸ் ரூசோ அவங்க சீட்டுக்கான முயற்சிகள்ல இருக்காங்க. நாகனி செந்தில்குமார் அப்படிங்கிறவரு சீட்டுக்கான முயற்சிகள்ல இருக்காரு. இயக்குனர் கருப்பழனியப்பன் அவரெல்லாம் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவல்கள் கூட வந்தது. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா, திமுகல சமீபத்துல இணைந்த மருதழகராஜ் அவர் கூட போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வந்தது. அப்படியே நம்ம அதிமுக பக்கம் போனோம்னா, தேவகோட்டையோட சேர்மனா இருக்கிற சுந்தரலிங்கம் அவர் சீட்டுக்கான முயற்சிகள்ல ரொம்பவே தீவிரமா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. எல்லா வேலைகளையுமே தொடங்கிட்டாரு. ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னா, தேவகோட்டை நகராட்சி அப்படிங்கிறதும் அதிமுக அந்த நகராட்சியாகத்தான் இருக்கு. அப்படின்ற பட்சத்துல அந்த வேலைகள் அவரோட அந்த ஒர்க்கை வச்சு அவருமே அந்த முயற்சிகள்ல தீவிரமா இருக்காரு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா, கற்பகமிளங்கோ, கே உமாதேவன் போன்றவர்கள் கூட இங்க சீட்டு கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அமமுக வந்திருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல அமமுகவுமே இந்த தொகுதியை கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அமமுக இந்த தொகுதியை கேட்கும் பட்சத்துல தேர்போய் பாண்டிய மீண்டும் வேட்பாளரா நிற்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே டிடிவி தினகரன் அங்கே ஒரு கூட்டத்துக்கு போனப்போ காரைக்குடி தொகுதியோட வேட்பாளர் பாண்டி அப்படின்ற மாதிரி அறிவிப்பே செஞ்சாரு. கூட்டணியோ இல்லையோ பாண்டி தான் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கவே செஞ்சாரு. அந்த அடிப்படையில அமமுக இந்த தொகுதியை குறி வச்சு கேட்பாங்க. கண்டிப்பா இந்த தொகுதியை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. அப்படியே நம்ம தாவேகா பக்கம் போனோம்னா, டாக்டர் பிரபு அவருமே அந்த தொகுதியில நன்கு பரிச்சயமானவர், சமூக வலைதளங்கள்ல நன்கு ஒரு அறிமுகம் இருக்கவரா இருக்காரு. களத்திலையுமே நல்ல ஒரு அறிமுகம் இருக்கக்கூடிய நபரா இருக்காரு. ஒரு டிபிக்கல் பொலிட்டீசியன்ஸ் மாதிரி எல்லா நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, எல்லா கூட்டங்கள்ல கலந்துக்கிறது அப்படின்ற வகையில அவருமே ரொம்பவே தொகுதியில ஆக்டிவா இருக்காரு. அதே போல சமூக மக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முக்குளத்தோர், முத்தரையர், வல்லம்பர் போன்ற சமூகங்கள் பெரும்பான்மையா அந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. அடுத்த நம்ம பார்த்தோம்னா, உடையார், யாதவர், நகரத்தார், செட்டியார், இஸ்லாமியர்கள், பிள்ளைமார் போன்ற பல்வேறு சமூகங்கள் கணிசமா
வசிக்கிற விஷயங்களையும் வந்து நம்ம பார்க்கிறோம். அதிமுக கூட்டணியில அமமுக நம்ம வந்து பார்த்தோம். அதே போல வந்து நம்ம பார்த்தோம்னா அதிமுக கூட்டணியில பாஜகவுமே இந்த தொகுதியை கேட்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுமே நிறைய இருக்கு. ஹெச் ராஜா தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கூட அங்க மாவட்ட செயலா இருக்கிற மாவட்ட தலைவரா இருக்கிற பாண்டித்துரை போட்டியிடுறதுக்கான முயற்சிகள்ல இருக்காரு. அதே போல முன்னாள் மாவட்ட தலைவர் மேப்பல் சக்தி அவருமே போட்டியிடுவதற்கான அந்த முயற்சிகள்ல இருக்காரு அப்படிங்கிறதும் வந்து சொல்றாங்க. சீமானுக்கு இந்த தொகுதியில என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பிளஸ் மைனஸா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல பிளஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மாற்றுக் கட்சிகள்ல இருக்கிற வேட்பாளர்களை விட சீமான் வந்து அந்த 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 தொகுதியோட ஒரு விஐபியா கண்டிப்பா வந்து இருப்பார். ஏன்னா ஒரு கட்சியோட தலைவரா இருக்கிறவர், தலைமை ஒருங்கிணைப்பாளரா இருக்கிறவர் 8% வாக்குகள் வாங்கி அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர், ஊடகங்கள் சார்ந்த அப்படின்னு எல்லா வகையிலுமே சீமான் வந்து ஒரு விஐபி ஒரு கேண்டிடேட்டா அந்த தொகுதியில வந்து சீமான் வந்து இருப்பார் அப்படிங்கிறது ஒரு பிளஸ். இன்னொன்னு, சீமான் அவரோட சொந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி தான் அவரோட சொந்த ஊரு. அப்படின்ற அடிப்படையில அந்த தொகுதி வந்து அவரோட சொந்த மாவட்டத்துல ஒரு தொகுதியாகவும் வந்து அந்த தொகுதி வந்து இருக்கும். அடுத்தா நம்ம பார்த்தோம்னா தொடர்ச்சியா நீங்க தமிழ்நாடு முழுவதுமே நாம் தமிழர் கட்சியோட வாக்குகள் அப்படின்றது ஒவ்வொரு தேர்தலையுமே அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னாலும் கூட காரைக்குடி தொகுதியில நல்ல வாக்குகள் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு எப்போதுமே வந்து விழுந்திருக்கு. சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காரைக்குடியில 28,000 வாக்குகள் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது சீமானுக்கு வந்து ஒரு பிளஸ்ஸா இருக்கு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா கட்சியோட கட்டமைப்பு அப்படிங்கிறது மற்ற ஊர்கள்ல மற்ற மாவட்டங்கள்ல இருக்கிறது அப்படிங்கிறதை விட காரைக்குடி தொகுதியில வந்து குறிப்பா காரைக்குடி தொகுதி காரைக்குடியில வந்து நல்ல ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஆளும் கட்சி எதிர்கட்சிக்கு சவாலாக விளங்கக்கூடிய வகையில பாஜக போன்ற கட்சிகளுக்கு கூட ஈக்குவலா நாம் தமிழர் கட்சியோட கேடர்ஸ் அங்க வந்து இருக்காங்க. கட்சி தொடங்கினதுக்கு ஒரு வரலாறு இருக்கும். அது போன்று காரைக்குடியுமே வந்து நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதுக்குமே ஒரு முக்கியமான வரலாறுகள் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்குமே இருக்கு. நாம் தமிழர் கட்சியோட கொள்கை உறுதிமொழி உள்ளிட்ட விஷயங்களை உருவாக்குனவங்க காரைக்குடி பகுதியை சேர்ந்தவங்க தான். அதே போல சமீபத்துல மாவீரர் தின மாநாடு அப்படிங்கிறதையுமே பொதுக்கூட்டம் அப்படிங்கிறதையுமே காரைக்குடியில தான் வந்து சீமான் வந்து நடத்தினாரு. பொதுவா மக்கள் நலன் சார்ந்த அந்த பிரச்சனைகள் வந்து தொடர்ச்சியா காரைக்குடி பகுதிகளில் இருக்கிற நிர்வாகிகள் வந்து தொடர்ச்சியா அந்த போராட்டங்கள்ல வந்து கலந்துக்கிறாங்க. குறிப்பா மாறன் போன்றவர்கள் வந்து மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு. அவர் வந்து தொடர்ச்சியா அங்க இருக்கிற மக்கள் பகுதி சார்ந்த பிரச்சனைகள்ல எப்போதுமே களத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரா வந்து இருக்காங்க. இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு வேற ஏதாவது ஒரு தொகுதியில பார்க்கும்போது அந்த தொகுதியில இருக்கிற திமுக அதிமுகவினர் எப்போதுமே களத்துல இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனைனா கூப்பிட்டா வருவாங்க அப்படின்ற பட்சத்துல மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர்களா இருப்பாங்க. ஆனா நாம் தமிழர் போன்ற கட்சிகள்ல வந்து அந்த அளவுக்கு இருக்காது, புதிய கட்சிகள்ல ஆட்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு. நான் காரைக்குடியில அந்த பிரச்சனை இல்லை அப்படின்ற பட்சத்துல சீமானுக்கு அதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கக்கூடிய விஷயமாகத்தான் வந்து இருக்கு. நெகட்டிவா கூட வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பெருநகரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காரைக்குடி மாநகராட்சி, தேவகோட்டை நகராட்சி அப்படின்னு 2 பெரிய ஊர்கள் வந்து வருது. ஒன்றியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தேவகோட்டை ஒன்றியம், சாக்கோட்டை ஒன்றியம், கண்ணங்குடி ஒன்றியம் அப்படின்னு 3 ஒன்றியங்களுமே அந்த பகுதியில வந்து வரக்கூடிய விஷயங்களை தான் வந்து பார்க்கிறோம். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம கவனிக்கணும்னா, இங்க ஒவ்வொரு பகுதிகளிலுமே அந்த வாக்கு அப்படிங்கிறது அந்த வேட்பாளர்களுக்கு போறது ஒவ்வொரு மாதிரியாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு 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 விஷயம், முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாவும் வந்து இருக்கு. குறிப்பா நம்ம பார்த்தோம்னா கண்ணங்குடி ஒன்றியம் அப்படிங்கிற பகுதி வந்து தேர்போகி பாண்டி அவர் ஒருவேளை அமமுக சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டா அந்த ஒன்றியம் வந்து அவருக்கு வந்து ரொம்பவே ஃபேவரா இருக்கக்கூடிய ஒரு ஒன்றியமாகவும் வந்து இருக்கு. இன்னும் சொல்ல போனா அமமுக வந்து தமிழ்நாட்டில் அந்த 27 மாவட்டத்துக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 2 ஒன்றியங்களை வந்து ஒட்டுமொத்தமா வந்து கைப்பற்றினாங்க. அதுல ஒன்று வந்து கயத்தார் ஒன்றியம், மாணிக்கராஜா இப்போ வந்து திமுகவுக்கு போயிட்டாரு. இன்னொரு ஒன்றியம் வந்து கண்ணங்குடி ஒன்றியம். அந்த அளவுக்கு வந்து கண்ணங்குடி ஒன்றியத்துல செல்வாக்கு மிக்க நபராகவும் வந்து அவர் வந்து இருக்காரு. அடுத்து நம்ம பார்த்தோம்னா தேவகோட்டை நகராட்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தேவகோட்டை நகராட்சி பெரும்பாலும் வந்து அதிமுக காங்கிரஸ்க்கு வந்து ஓரளவுக்கு வாக்குகள் இருக்கிற ஒரு பகுதியாகவும் வந்து இருக்கு. அதிமுகவுக்கு குறிப்பா நம்ம சொல்லணும்னா முக்குளத்தோர் சமூக வாக்குகள் அப்படிங்கிறது இந்த கண்ணங்குடி ஒன்றியத்திலையும் தேவகோட்டை நகராட்சியிலையுமே அதிமுக அமமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகளா இருக்கு. கணிசமா காங்கிரஸ்க்கு போகக்கூடிய வாக்குகளா இருக்கு. தேவகோட்டை நகராட்சியில இருக்கிற யாதவர் போன்ற மற்ற சமூக வாக்குகள், பிள்ளைமார் போன்ற மற்ற சமூக வாக்குகள் வந்து காங்கிரஸ்க்கு போகக்கூடிய வாக்குகளாகவுமே வந்து இருக்கு. அதே போல நம்ம காரைக்குடி நகராட்சி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா காரைக்குடி நகராட்சியில அனைத்து சமூக மக்களுமே இருக்காங்க. குறிப்பா வல்லம்பர், முத்தரையர் போன்ற சமூகங்கள், எல்லா சமூகங்களுமே இருந்தாலுமே கூட நகர்ப்பகுதிகளில் வந்து ஓரளவுக்கு சீமானுக்கு வாய்ப்புள்ள இடமாகத்தான் இருக்கு. ஆனாலும் கூட
டாக்டர் பிரபு தாவேகா சார்பில் வந்து அவர் தான் வந்து கண்டிப்பா வேட்பாளரா நிப்பாரு அப்படின்ற கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுது. அப்படி அவர் நிற்கும் பட்சத்தில் வந்து காரைக்குடி நகர்ப்பகுதிகளில் இருக்கிற வாக்குகளை வந்து கணிசமா பிரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. மீதம் இருக்கிற ஒரு ஒன்றியம் அப்படின்னு பார்த்தா சாக்கோட்டை ஒன்றியம். சாக்கோட்டை ஒன்றியம் வந்து எப்படி வந்து நம்ம கண்ணங்குடி ஒன்றியம் வந்து தேர்வோகி பாண்டி அவருக்கு வந்து ரொம்பவே வலிமையா இருக்க ஒன்றியம் அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அதே போல சாக்கோட்டை ஒன்றியம் வந்து ஏற்கனவே வெற்றி பெற்று சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிற மாங்குடி அவர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு ஒன்றியமா இருக்கு. வல்லம்பர் சமூகத்தை சேர்ந்தவராகவும் இருக்காரு. ஸோ காரைக்குடி நகர்பகுதிகளில் இருக்கிற வல்லம்பர் சமூக வாக்குகள் இந்த விஷயங்கள்லாம் வந்து அவருக்கு வந்து ஃபேவரா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஒருவேளை காரைக்குடியில வந்து அமமுக நிக்கல, பாஜக நிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல பாஜக சார்பில் பாண்டித்துறை அப்படிங்கிறவர் நின்றா கூட அவருமே வல்லம்பர் அப்படின்ற அடிப்படையில வல்லம்பர் சமூக வாக்குகள் கூட அப்படி பிரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கூட இருக்கு. காரைக்குடியில சீமானுக்கு பாசிட்டிவா பல்வேறு விஷயங்கள் இருக்கிற மாதிரி அங்க இருக்கிற வாக்குகள் அப்படிங்கிறதுக்குமே கூட சமூக அடிப்படையில விழுகக்கூடிய வாக்குகளா இருக்கு. இப்ப நம்ம குறிப்பா அதிமுக சார்பில் இல்ல அமமுக சார்பில் தான் இங்க வேட்பாளர்கள் வந்து அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதிமுக அமமுக வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய சமூகமாகத்தான் முக்குலத்தோர் சமூகம் அந்த தொகுதியில வந்து இருக்காங்க. இப்ப பாண்டி நின்னா பாண்டிக்கு வந்து வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சுந்தர்லிங்கம் அவர் நின்றா அதிமுக சார்பில் நிற்கும் போது அவருக்கு வாக்களிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அந்த வாக்குகள் பெரும்பான்மையா அந்த கட்சிகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் தான் வந்து இருக்கு. அதே போல நம்ம பார்த்தோம்னா வல்லம்பர் சமூகம், நகரத்தார் சமூகம், அது போல அந்த தொகுதியில இருக்கிற பிற சமூகங்கள் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு வந்து வாக்களிக்கக்கூடிய சமூகங்களா தொடர்ச்சியா வாக்களிக்கக்கூடிய சமூகங்களா இருக்காங்க. பொதுவா அந்த தொகுதியே வந்து காங்கிரஸ்க்கு வந்து பாரம்பரிய வாக்கு வங்கி இருக்கிற ஒரு தொகுதியாகவும் வந்து இருக்கு. சமீபத்துல சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிற மாங்குடி அவரோட செயல்பாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலும் கூட காரைக்குடி பகுதிகளில் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து அவர் வந்து செஞ்சிருக்காரு. மினி டைட்டில் பார்க்கு, லா காலேஜ், அதே போல வந்து அந்த பிளே கிரவுண்டு, நிறைய பேருந்து, புதிய வழித்தடங்கள், புதிய பேருந்துகள், அந்த கல்வி பள்ளி சார்ந்த கட்டமைப்புக்கான முயற்சிகள், அதே போல வந்து அந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் அப்படின்னு இதுவரைக்கும் இருந்த எம்எல்ஏக்களை விட மாங்குடியோட செயல்பாடு வந்து அந்த தொகுதியில வந்து நன்கு பேசப்படக்கூடிய ஒரு செயல்பாடாகவும் இருக்கு. அதே போல வந்து இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம்னா, இதுவரைக்கும் எம்எல்ஏக்களா இருந்தவர்களை விட மாங்குடி வந்து டவுன் டு எர்த்தா இருக்காரு. அவரை யார் வேணா எப்ப வேணா போய் அவர்கிட்ட வந்து ஒரு கோரிக்கையை முன்வைக்கக்கூடிய நபராகவும் வந்து மாங்குடி இருக்காரு அப்படின்ற அடிப்படையில மாங்குடியோட அந்த களப்பணி, மாங்குடியோட செயல்பாடுகளா இருக்கட்டும், அதே போல வந்து மாங்குடியை அணுகக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு ஆக்சஸ் உள்ள ஒரு நபரா மாங்குடி இருக்காரு அப்படிங்கிற விஷயங்களுமே வந்து அவருக்கு வந்து பிளஸ்ஸா இருக்கு. அதே வேளையில மைனஸ் நம்ம பார்த்தோம்னா காரைக்குடியில வந்து பாதாள சாக்கடை திட்டமா இருக்கட்டும், காரைக்குடியே மாநகராட்சியை அறிவிச்சதுலேயே வந்து பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. மாநகராட்சி அறிவிச்சதே வந்து ஃபண்டுக்காக தான் அறிவிச்சு இந்த பணத்துக்காக தான் பண்ணிட்டாங்க. அது போன்ற குற்றச்சாட்டுகளே அங்க இருக்கிற எதிர்கட்சிகள், குறிப்பா அதிமுக, நாம் தமிழர் போன்ற கட்சிகள் போராட்டங்கள்லாம் வந்து அறிவிச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அது போன்ற முறைகேடுகள், விமர்சனங்கள் அப்படிங்கிறது கூட காரைக்குடி தொகுதியில இருக்கிற திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுமே அதிகமா இருக்கு. கடந்த தேர்தலில் போட்டிட்டு இருந்தா எப்படி வந்து ஒரு அமமுக வேட்பாளர் சீமான் அவருக்கு வந்து ஒரு த்ரெட்டா, அவருமே நல்ல வாக்குகளை வாங்கக்கூடிய நபரா இருந்திருப்பாரோ, அதே போல இந்த முறை டாக்டர் பிரபு அவர் வந்து இருக்காரு. இப்ப நீங்க மற்ற தொகுதிகளை எடுத்துக்கிட்டோம்னா கூட தாவேகா சார்பில் போட்டியிடுற வேட்பாளர்கள் வந்து இருக்கிற அறிமுகத்தை விட பிரபு வந்து ஒரு டிபிக்கல் பொலிட்டீஷியனா ஒரு நன்கு அறியக்கூடிய நபரா இருக்காரு. ஓரளவுக்கு அரசியல் பார்வையாளர்களோட கருத்து என்னவா இருக்குன்னா, இப்ப விஜய், செங்கோட்டையன் வாங்குற வாக்குகள், புஷி ஆனந்த் வாங்குற வாக்குகள், அது போன்ற வரிசையில அதற்கு அடுத்ததா பிரபு வாங்கக்கூடிய வாக்குகள் கூட ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. தமிழ்நாட்டோட அரசியல் களம் வந்து ஒரு 4 முனை போட்டியில இருக்கு அப்படிங்கிறது தான் பொதுவா சொல்லப்படுற கருத்து. அப்படி உண்மையிலேயே வந்து ஒரு 4 முனை போட்டியா இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகவும் வந்து காரைக்குடி தொகுதி இருக்கு. எப்படி வந்து முதல் தேர்தலில் ஒரு 5 முனை போட்டியில வந்து சீமான் போய் போட்டியிட்டாரோ, அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம்னா ஒரு மும்முனை போட்டியில வந்து போட்டியிட்டாரோ, தேசிய கட்சிகள் போட்டியிட்ட தொகுதியில போய் போட்டியிட்டா நம்ம ஆபியஸாவே சீமான் வந்து ஒரு 2ஆம் இடத்துக்கு ஒரு அறியக்கூடிய 2ஆம் நபரா இருப்பாரு அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோட கணக்கா இருந்திருக்கு. ஏன்னா நாம் தமிழர் கட்சி அந்த தொகுதியில போட்டியிடுறதுக்கான காரணங்கள்ல ஒரு காரணம் என்னன்னா, இங்க காங்கிரஸ் நிப்பாங்க, பெரும்பாலும் இந்த பக்கம் வந்து பிஜேபி நிப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு தொகுதியில திராவிட கட்சியை சார்ந்த ஒரு கட்சி நின்னாலுமே கூட ஆப்போசிட்ல தேசிய கட்சி நிற்கும் போது ஆபியஸா சீமான் அங்க போய் நிற்கும் போது அவர் ஒரு 2ஆவது நபரா
அறியப்படுவாரு அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த தொகுதியை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஆனா இந்த முறை காங்கிரஸ்ல நின்னாலும் சரி, அதிமுக அமமுகல நின்னாலும் சரி, பாஜகல நின்னாலும் சரி, இந்த பக்கம் பிரபு வேற நிக்கிறாரு அப்படின்னு வந்து ஒரு கடுமையான போட்டி இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகத்தான் காரைக்குடி தொகுதி இருக்க போகுது. இது எல்லாவற்றையும் தாண்டி சீமான் நிக்கிறாரு நம்ம தொகுதியில. ஏன்னா பொதுவா வந்து மக்கள் வந்து அப்படி வாக்களிக்கக்கூடிய விஷயங்களுமே இருக்கும். நீங்க விருத்தாச்சலத்துல விஜயகாந்துக்கு அப்படி வாக்களிச்சிருக்காங்க. அப்படி சீமான் நிக்கிறாரு, அவருக்கு போடலாம் அப்படின்னு மக்கள் முடிவெடுத்தாங்க அப்படின்னா அது வந்து தேர்தலோட நிலைமையை வந்து மாற்றுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுமே இருக்கு. ஏன்னா இளைஞர்கள் வாக்குகள், முதல் தலைமுறை வாக்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அதற்குமே வந்து தாவேகா சார்பில் பிரபு வந்து போட்டிக்கு இருக்காரு. தேவகோட்டை பகுதிகளில் இருக்கிற வாக்குகள் அதிமுக அமமுக வாக்குகளுக்கு அதற்குமே ஒரு கடுமையான போட்டி இருக்கும். பாரம்பரிய காங்கிரஸ் வாக்குகளுமே வந்து சீமானுக்கு வந்து ஒரு சவாலா இருக்கும். ஆனா இது எல்லாவற்றையும் தாண்டி சீமான் அப்படிங்கிற நபருக்காக வாக்களிச்சா தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது எப்படி வேணா வரலாம். ஆனா எப்படி வந்தாலுமே இந்த முறை காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நெருக்கமான வாக்குகளை தான் வந்து வாங்குவாங்க. குறிப்பா வந்து ஒவ்வொருவருமே ஒரு 40,000 வாக்குகள் வாங்கி அந்த வெற்றி தோல்வி வந்து குறைவான வாக்கு வித்தியாசத்துல இருப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது தான் காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்கு. காரைக்குடி தொகுதியில போட்டியிடுற சீமான் அவருக்கு வந்து பிளஸ் மைனஸா என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். எலெக்ஷன் 360 டிகிரி அப்டேட்ஸ் நிகழ்ச்சியில வந்து மற்றும் ஒரு நிகழ்ச்சியில வேறொரு தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.